ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஓம் நம சிவாய. அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில், கம்போங் ஸ்ரீ லாலாங் குழுவாங் ஜகூர். அன்பான சிவபக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த சிவராத்திரி விரதம் கொண்டாடுறது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா அதில் ஒரு புராண கதை இருக்கு. பலவிதமான புராண வரலாற்று சிறப்பு கதைகள் இருப்பினும் இப்பொழுது நாம் சிந்திக்கவிருப்பது, பூலோக உயிர்களை எல்லாம் படைச்சதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் கையிலைக்கு திரும்பினார்கள். உடனே தேவி கேட்டார்களாம், பெருமானே, எம்பெருமானே, உம்மை வணங்குவதற்கு உகந்த நாள் எது அப்படின்னு கேட்டபொழுது சிவபெருமான் சொன்ன அற்புதமான செய்திதான் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுவதன் காரணம். சிவபெருமான் சொல்கிறார், மாசி மாத தேய்பிறை 14ஆம் நாளான சதுர்த்தசியே, அதாவது அமாவாசைக்கு முந்திய நாள், அதில்தான் எனக்கு பிரியம். அதுவே மகா சிவராத்திரி. அன்று 4 காலம் 4 ஜாமம் பூஜை செய்வது சிறப்பு. உபவாசம் இருப்பது மிக மிக சிறப்பு. உறங்கா நிலை மிக மிக சிறப்பு. பெருமானாகிய எனக்கு பிடித்தது வில்வார்ச்சனை, அது மிகவும் விசேஷம். அது மட்டுமல்ல, 4 காலம் முறையே பால், தயிர், வெண்ணெய், தேன் அபிஷேகம் செய்தீர்களென்றால் அது எனக்கு மிகவும் உகந்தது. இந்த சிவராத்திரி விரதத்தின் பெருமை வேறு எந்த விரதங்களின் பெருமையோடும் ஒப்பிட முடியாது என்று சிவபெருமான் அருள்வாக்கு சொல்ல, உமாதேவி தன் தோழிகளிடம் சொல்ல, அவர்கள் பூலோக வாசிகளாகிய நம்மை போன்றோரிடம் சொல்ல, இந்த சிவராத்திரி பிறந்தது என்பது வரலாறு நமக்கு தரும் கதை. இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தவர்களெல்லாம் யார் என்று கேட்டால், பிரம்மதேவர், திருமால், ஆதிசேஷன், சரஸ்வதி, பார்வதி என்று பலரும் சிவராத்திரி விரதத்தை வணங்கி வழிபட்டு வந்த பலனை அனுபவித்த தெய்வங்களாவர். 5 விதமான சிவராத்திரிகள் உண்டு என்று நமக்கு புராண குறிப்புகள் கூறுகின்றன. 1 நித்திய சிவராத்திரி, இன்னொன்று பக்ஷ சிவராத்திரி, 3வது மாச சிவராத்திரி, 4வது யோக சிவராத்திரி, 5வது இப்பொழுது நாம் கொண்டாடுகிறோமே அந்த மகா சிவராத்திரி. ஒன்னொன்னும் என்னென்னு தெரிஞ்சுண்டு வாழ்நாள் முழுக்க கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்நாள் முழுக்க இதை நாம் பயன்படுத்தி பலப்படுத்தி வளமாக கும்பிட்டு கொண்டு வந்தோம் என்றால் சிவராத்திரி விரத பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நித்திய சிவராத்திரினா என்னன்னா, ஒவ்வொரு சதுர்த்தசியிலும், ஒரு மாதம் ஒவ்வொரு சதுர்த்தசியிலும் சிவ பூஜை புரிவதுதான் நித்திய சிவராத்திரி. ஒரு வருஷத்துல 24 சிவ பூஜை வருங்க. அதை நாம் ஒழுங்காக கடைபிடித்தோம் என்றால் இது நித்திய சிவராத்திரி. சரி, பக்ஷ சிவராத்திரினா என்ன? தை மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை முதல் 13 நாள் நித்தியம் ஒரு வேளை பூஜை செய்து சதுர்த்தசியில் பூஜை செய்வதுதான் பக்ஷ சிவராத்திரி. 2 வகைகளை பார்த்தோம். 3வது வகை என்ன? அது மாச சிவராத்திரிங்க. மாசி மாதம் கிருஷ்ண சதுர்த்தசி முதல் தை மாதம் சுக்ல திருதியை வரை பூஜை செய்வது, 12 மாதங்களும் பூஜை செய்வது மாச சிவராத்திரி. யோக சிவராத்திரினா என்ன? அதாவதுங்க, திரையோதசிங்கிறது பார்வதி, சதுர்த்தசிங்கிறது சிவன். இந்த 2 திதிகளும் சோமவாரத்தன்று சேரும் நாளே யோக சிவராத்திரி. அடுத்ததுதான் நாம் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோமே
இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமான் சிவராத்திரி மகிமையை நந்திதேவருக்கு சொல்ல, அவர் தேவர் கணங்கள் முனிவர்களுக்கெல்லாம் சொல்ல, அப்படித்தான் இந்த சிவராத்திரி நம்மால் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த சிவராத்திரியில ஒரு அற்புதமான வரலாறு. அதாவது ஸ்ரீ குருமகராஜ் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தந்தது இந்த சிவராத்திரி தாங்க. அந்த கதையை நாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். சின்ன வயது கதாரதர் 7 வயது இருக்கும். அந்த ஊரில் ஒரு சிவராத்திரி விழா நடக்குது. அப்போ அதில் சிவனாக வேடம் போட்டு நடிப்பவர் வரவில்லை. அதனால் ஊர் மக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கதாதரா கதாதரா, அதாவது நாம் வணங்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை இது. கதாதரா கதாதரா, நீ எல்லா விதத்திலும் திறமையானவன். இன்றைக்கு சிவனாக நடிப்பவர் வரவில்லை, நீ சிவன் வேடம் விட்டு நடிக்க வேண்டும் என்று அன்போடு ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதனால் அந்த சிவபெருமான் அருளின்படி அந்த 7 வயது கதாதரர் சிவனாக வேடமிட்டு சிவ நடன காட்சியிலே நடித்தார். அவர் நடித்தாரா என்ன? அப்படியா சொல்ல முடியும்? அப்படியே சிவனோடு சிவதாண்டவத்திலே ஒன்றி சமாதி நிலை அடையும் அளவுக்கு அந்த பகவானுக்கு சிவனுடைய தரிசனம் கிடைத்தது. சாக்ஷாத் சிவனை எல்லோரும் பார்த்தார்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்பேற்பட்ட ஒரு குரு மகராஜ் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை நமக்கு அடையாளம் காட்டியது இந்த சிவராத்திரி பண்டிகை தான். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாரும் எதை நினைக்கிறோம்? நல்லபடியா முக்தி அடையணும்னு நினைக்கிறோம். இந்த சிவராத்திரி விரதம் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா காசியிலே முக்தி அடைந்த பலனை தருவது இந்த சிவராத்திரி விரதம். ஒண்ணுமே இல்லை, தூக்கத்தை போக்குங்க, பகவான் துக்கத்தை போக்கிடுவார். அதை சொல்வது தாங்க இந்த சிவராத்திரி. தொடர்ந்து சந்திப்போம். நாளை இந்த புராண கதையை மேலும் மேலும் சிந்திப்போம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நம சிவாயவே. ஓம் நம சிவாய.